உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/7/2026 வியாழக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் திருமண யோகம் அன்னாருக்கு இல்லை. சிலர் சொல்லுகின்றார்கள், இது உண்மையா? அதாவது இந்த கருத்து ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாசம். காரகம் என்று சொன்னால் இது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் எதை சொல்லும்? களத்திரத்தை, திருமணத்தை சொல்லும். அந்த 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், திருமணஸ்தானம் என்று சொல்லப்பட்ட அந்த 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலேயே இருந்தால் இந்த தோஷம் சம்பவிக்கும். ஒரு சிலரது கூற்று. ஏனென்றால் சுலோகம் அப்படி இருக்கிறதே. காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாஸ்தி, கெட்டுப்போகும். அதற்கு இப்படி அவர்கள் பொருள் கொண்டு சொல்லுகின்றார்கள். இது உண்மை அல்ல. இதற்கு ஒரு விளக்கத்தை ஏற்கனவே நமது ஊடகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பலர் கேள்விகளுக்கு இணங்க சொல்லுகிறேன். காரகஸ்தன் என்றால் அந்த வீட்டுக்கு உடையவன் என்று பொருள் அல்ல. அந்த வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் ஏறினானோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி காரகஸ்தன். அவன் அந்த வீட்டில் இருந்தால், இப்பொழுது 7ஆம் இடம் சுக்கிரன் வீடு, அந்த வீட்டிலே புதன் இருக்கிறார். இந்த 7க்குடைய சுக்கிரன் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் பெற்று இருந்தால் அதன் அதிபதி புதன், அவன் இந்த 7ஆம் இடத்தில் உட்கார்ந்தால் காரகநாசி என்று சொல்லலாம். மற்றபடி அந்த கிரகம் இருந்தால் தவறு என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு அன்றைய தினம் உதாரணமாக கூட ஒன்றை சொன்னேன். ஒரு பெரும் புள்ளி, அரசியலிலே பெரும் புள்ளி இருந்தவர், அவருக்கு 5ஆம் இடத்திலே குரு. குருதான் புத்திரக்காரகன், காரகஸ்தன். அப்படி என்றால் அவருக்கு குழந்தைகளே இருந்திருக்கக்கூடாது. நிறைய குழந்தைகள் இருந்தன. இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வியை கூட நான் கேட்டேன் ஏற்கனவே இதை பற்றி விளக்கும்போது. அதே பதில்தான் இப்பொழுதும். சுக்கிரன் 7இல் இருந்தால், ஏனென்றால் களத்திரஸ்தானம் 7ஆம் இடம், களத்திர காரகன் சுக்கிரன், அவன் அந்த 7ஆம் இடத்தில் இருந்தால் காரக நாசம் ஏற்படாது, தப்பே இல்லை. அந்த 7க்குடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்தால் தவறு. ஆக சுக்கிரன் 7இல் அமர்ந்தால் தவறே கிடையாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நன்மையை செய்யும் பார்ப்போம். பூரம், அஸ்தம், அனுசம், மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, மிகவும் நம்பிக்கையோடு ஒரு செயலை தொடங்குவீர்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று. ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அலைச்சலும் சிறு கஷ்டம் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கூடுதல் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். பொருள் பணம் உண்டு, புகழ் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும்.
மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புரியாதவர்களுக்கு, பொருள் விளங்காதவர்களுக்கு புரியும்படி விளங்கும்படி சொல்வீர்கள். இதனால் உங்களுக்கு பெருமை உண்டு. கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது முயற்சியில் முழு கவனம் வேண்டும். ஏனென்றால் முடியாத ஒரு காரியத்திற்காக நீங்கள் முயற்சிப்பதாக காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது பேச்சும் பணிவும், பேச்சு பணிவு இந்த இரண்டும் நாளைய நற்பலனை எதிர்பார்த்ததாக இருக்கிறது. இன்றைய உங்களது செயல்கள் நாளைய நன்மைக்காக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, சந்தோஷம் தரும் நாள். உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஆற்றும் வேலையால் தொழில் முன்னேற்றம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு, யாரும் குறை காண முடியாத அளவுக்கு எந்தவித சிறு தவறுமின்றி செய்து எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து புகழ் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் கஷ்டம், மறுபாதி மதியத்திற்கு பிறகு லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய கோணத்தில் இன்று செயல்படுவீர்கள். இந்த செயல் தற்செயலாக உங்களுக்கு வந்து சேர்ந்த ஒரு செய்தி. அந்த செய்தியை அடிப்படையாக வைத்து வழக்கமான பாதையை சற்றே மாற்றி தொழில் புரிந்து அதில் வெற்றி. மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் எடுத்த பணியில் உறுதியாக நின்று கடைசியில் நல்லபடியாக முடித்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நல்ல பலனை அனுபவிக்கும் நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நீங்கள் பெற்ற அனுபவம், ஏற்கனவே நீங்கள் பெற்ற அனுபவம் உதவுகின்றது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் என்ன செய்வதென்றே புரியாத நிலையில் ஒரு வேலையை தொடங்கி அந்த வேலையினால் வருகின்ற சில சங்கடங்களை எப்படி தீர்ப்பது என்பதற்கு ஏற்கனவே நீங்கள் பெற்ற அனுபவங்கள் உதவி கடைசியில் வெற்றி கிடைக்கும். நல்ல நாள், பரபரப்பான சுறுசுறுப்பான நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல பெயர் உண்டு. முக்கியமானவர் இவர் என்ற பட்டியலில் இன்று நீங்கள் முதலிடம் வகிப்பீர்கள். இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமையாகட்டும், அணுகுமுறையாகட்டும், எல்லோராலும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறது. நல்ல நாள்.
அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.